எழுத்தாளர் சிவசங்கரி எழுதிய 47 நாட்கள் கதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கடைசி பகுதி. இந்த மாதிரி குமார் தவிச்சுக்கிட்டு இருக்கப்போ, இப்போ அவ ஒரு இந்திய பெண்மணி கிட்ட அட்ரஸ் எழுதி கொடுத்தால, அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? அவங்க பேரு ஷீலா. அவங்களுக்கு அவங்க கணவர், குழந்தையோட அவங்க சிகாகோ நகரத்துல வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய தம்பி தருண், அவரு வாஷிங்டன்ல இருக்கிற இந்தியன் எம்பசில அவர் வேலை செய்யறாரு. அவர் அந்த நேரத்துல அக்கா வீட்டுக்கு சிகாகோவுக்கு அவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட அவங்க விசாலி கொடுத்த அந்த பேப்பரை கொடுத்து அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்களோ அதை சொல்றாங்க. அந்த பொண்ணோட பேர் வைஷாலின்னு அந்த அமெரிக்க பெண் வந்து சொன்னா. அந்த பெண் ஒரு அமெரிக்க பெண்ணோட, வெள்ளைக்கார பெண்மணியோட வந்தா. அவ போஸ்ட் மெட்ராஸ்ன்னு சொன்னா. அதனால அவ வந்து மெட்ராஸை சேர்ந்த பொண்ணு போல. அவ பேசின மொழி எனக்கு புரியல. அவ கையில சூட்டு காயம் இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப பாவமா இருந்துச்சு அப்படின்னு அவங்க பார்த்த எல்லாத்தையும் சொல்லி அந்த எழுதி கொடுத்த பேப்பரையும் அவங்க கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே அவரு அன்னைக்கு விமானத்துல வாஷிங்டன் கிளம்பினாரு தருண். வாஷிங்டனுக்கு போன உடனே அவர் வேலையா அலுவலகத்துக்கு போய் அவருடைய வேலைகளை முடிச்சுட்டு தமிழ் பேச தெரிஞ்ச ரங்கநாதன் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு வர சொல்லி இதுல என்ன இருக்குன்னு போய் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். ரங்கநாதன் தெளிவா படிச்சு அதுல என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டாரு. உடனே ஐயோ ஒரு சின்ன பொண்ணு இங்க மாட்டிருக்கு அப்படின்ட்டு உடனே டெல்லிக்கு ஃபோன் பண்றாரு. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பட்டாச்சாரியா அவர்களுக்கு வந்து ட்ரங்க் கால் போட்டு பேசுறாரு தருண். பட்டாச்சாரியா சொல்றாரு, ஒரு சின்ன பொண்ணு அங்க ஆங்கிலம் கூட தெரியாம அங்க மாட்டிட்டு இருக்குன்னா அதை நம்ம காப்பாத்தணும், நம்முடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி, சரி நான் உடனே மினிஸ்டர் கிட்ட பேசுறேன். அந்த மினிஸ்டர் ரொம்ப நல்ல மாதிரி. அப்படியே அவரும் மினிஸ்டர் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் மின்னல் வேகத்துல அப்படியே உத்தரவுகள் பறந்தன. சென்னை கான்சுலேட்டுக்கு ஃபோன் பண்ணி அங்க தமிழ் பேசுற உமாகாந்தன் அப்படிங்கிறவரை ஆதிச்சபுரத்துக்கு அனுப்பி அண்ணனை கூப்பிட்டுட்டு வர சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்க விலாசம் இருந்தா மட்டும்தான் குமாரை பற்றிய விவரங்களை, இந்த பெண்ணு எங்க இருக்கா அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு ஒண்ணுமே இல்லை, அவ கொடுத்த அந்த லெட்டர் மட்டும்தான் இருக்கு. அந்த 4 வரி எழுதுனது. அப்போ அமெரிக்க விலாசம் வேணும். இப்ப அண்ணன்ட்ட போய் ஒரு இந்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு அதிகாரி போனா பயமுறுத்திடக்கூடாது அப்படிங்கறக்காக, இல்ல அமெரிக்கால இருக்கிறவங்களை பத்தி ஒரு சர்வே ஒண்ணு எடுக்கிறோம், நீங்க வாங்க சென்னைக்கு வாங்க, அமெரிக்க விலாசத்தை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னோடனே அமெரிக்க விலாசம் அவருக்கு தெரியும். என்ன ஒரு சூட்சமம் பண்ணி வச்சிருந்தான் குமார் அப்படின்னா, இந்தியால அவனுடைய பெற்றோருக்கும் சரி, விசாலியுடைய அண்ணனுக்கும் சரி, எல்லாருக்கும் அவனுடைய அலுவலகம், அவன் சொந்தமா தொழில் தொடங்கியிருக்கான் இல்லையா, அந்த அலுவலகத்தினுடைய விலாசத்தை தான் கொடுத்து வச்சிருந்தான். அப்புறம் தவறாம கடுதாசி போட்டுக்கிட்டே இருந்தான். அவளை வச்சு வச்சு போட்டோ எல்லாம் எடுத்திருந்தான்ல, ஏர்போர்ட்ல இருந்து இறங்குனதுக்கு அப்புறம்லாம் அவ சிரிச்சிட்டு இருக்க மாதிரி, ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரி. இந்த போட்டோக்கள் எல்லாம் வாரம் ஒரு போட்டோ வச்சு அவனே என்னென்னமோ எழுதி அவன் வந்து லெட்டர் எழுதி அனுப்பிடுவான். ஒரு பக்கத்துல அவங்க அம்மாவுக்கு எழுதுவான், ஒரு பக்கத்துல இவளோட அண்ணனுக்கு எழுதுவான். அவங்களும் திருப்பி அதே மாதிரி ஒரு பக்கம் குமாரோட அம்மாவும் இன்னொரு பக்கம் விசாலியோட அண்ணனும் எழுதி லெட்டர் வரும். அவங்க அவளோட படத்தை எல்லாம் பார்த்துட்டு அவங்க அவ ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவளும் அம்மாவோட லெட்டர் எல்லாம் கொடுப்பான், படிப்பா. ஆனா அவளுக்கு தெரியும் இது எல்லாமே பொய் அப்படின்ட்டு அவளுக்கு தெரியும். இந்த மாதிரி இருந்ததுனால அவன் கையில விலாசம் இருந்தது. அவனை பயமுறுத்தாம கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டாரு உமாகாந்தன். அந்த விலாசம் ஒன்ன வச்சு ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள சிகாகோ போலீஸோட உதவியோட விசாரிச்சதுல குமாரோட ஜாதகமே கைக்கு வந்துருச்சு. இப்பதான் அவங்க வந்து அந்த அண்ணனுக்கு எல்லா விவரத்தையும் சொன்னாங்க. ஐயோ ஏற்கனவே கல்யாணம் ஆனவனுக்கா என் தங்கையுடைய வாழ்க்கை, அந்த பச்சை பிள்ளையோட வாழ்க்கையை நான் வந்து வீணாக்கிட்டேனே அப்படின்னு அந்த அத்தனை அதிகாரிகளுக்கு முன்னாடியும் உடஞ்சு அடிச்சு தலையில அடிச்சுக்கிட்டு அழுதான் சந்துரு. சரி விசாலிய வந்து தங்கைன்னு சொல்லி விசா வாங்கி கூட்டிட்டு போனது வரைக்கும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டப்போ அவனால தாங்கவே முடியல. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இப்ப அவளை நம்ம மீட் ஆகணும், அதனால நீங்க நாளைக்கே அமெரிக்கா போறீங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் ஏர்லைன்ஸ்ல குமாருக்கும் குமாரை வந்து அனுப்புறாங்க. அங்க குமார் நியூயார்க்ல போய் இறங்கினோடனே இந்தியன் எம்பசியில இருக்கிற ஒரு அதிகாரி வந்து அவனை கூட்டிட்டு போவாரு. அவர் தான் சிகாகோக்கு கூட்டிட்டு போவாரு. சிகாகோ போன உடனே உள்ளூர் போலீஸ்காரர் ஒருத்தர் இவங்களை குமாரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. இதுதான் ஏற்பாடு. இப்போ இங்க குமாரோட வீட்டுக்கு வருவோம். டாக்டர் ஊருக்கு போயிட்டாருன்னு நண்பன் சொல்லிட்டான். 10 நாள் ஆகும். இன்னும் 2 மணி நேரத்துல லூசி வந்து இவளை சோதிக்க போறா. இப்படிப்பட்ட ஒரு நிலையில என்னடா பண்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தால குமார். அந்த நேரத்துலதான்
இவனுக்கு வந்து கோவமா வேற வந்துச்சு. இவ ஏன்டா இன்னும் ரெஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கா? அப்டின்ட்டு கோவமா வேற வந்துச்சு. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த நேரத்துல அவனோட நண்பன் பேசினவன் கொஞ்சம் வெளாட்டா ஒண்ணு சொன்னான். உனக்கு அவ்வளவு அவசரம்னா, இந்த பழங்குடி மக்கள் பண்ற மாரி தான் உனக்கு ஏதாவது பண்ணணும். அந்த கருவ கலைக்கிறதுக்கு." "என்னடா பழங்குடி மக்கள் பண்ணுவாங்க?" அப்டின்னா, "அந்த காய்ச்சின இரும்பு கம்பிய வயித்துல வச்சா கரு தானா கலைஞ்சிருமான்னு" அவன் வெளாட்டுக்கு சொல்லிட்டு அவன் ஃபோன வச்சான். இவன் ரொம்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கவும். இவனுக்கு அவ அவ கல்லறைக்கு போயிட்டா 2 மணி நேரத்துல வந்துருவா. வேற வழியே இல்ல. அதத்தான் நம்ம பண்ணணும்னு அப்படி ஒரு கொடூரமாக அந்த முடிவை குமார் எடுத்தான். விசாலி சோர்ந்து போய் சோஃபால படுத்திருந்தா. அவளுக்கு சாப்பிடவும் அன்னைக்கு முடியல. லூசி கல்லறைக்கு போயிட்டா. அவள அடிச்சு எழுப்பி ஒரு ஒரு நாற்காலியில உட்கார வச்சு, அவளுடைய புடவைய வச்சே அவள அந்த நாற்காலியோட சேர்த்து கட்டினான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவளே அரை மயக்கத்துல இருக்கா. இவன் என்னடா பண்ண போறான்? சுத்தி முத்தி பாக்குறா. அவன் என்ன பண்றான், பேஸ்மெண்ட்ல போய் ஒரு இரும்பு கம்பிய எடுத்துக்கிட்டு வந்து அத அடுப்புல வச்சு காய்ச்சிக்கிட்டு இருந்தா. இவளுக்கு பயமாயிருச்சு. காய்ச்சிட்டு இருந்தான் குமார். பயமாயிருச்சு. "வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். என்ன விட்டுடுங்கோ, என்ன விட்டுடுங்கோ, என்ன விட்டுடுங்கோன்னு" கத்துனா அவ. சரியா இந்த நேரத்துல சிகாகோ போலீஸோட சந்துருவும், இந்திய அதிகாரியும் அவங்க வீட்டு வாசலுக்கு வந்தாங்க. அவ கத்துறது அவங்களுக்கு வெளிய இருந்து கேட்டுச்சு. நேர் வழியில போக்கூடாது. பின்னாடி வழியா போனா சைடுல ஒரு கதவு இருக்கும். அது வழியா போனா அது நேரா சமையல் கட்டுக்குள்ள தான் போகும். எல்லார் வீட்லயும் அது இருக்கும். அந்த கதவ பெரும்பாலும் லாக் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த உள்ளூர் போலீஸ்க்கு அது தெரிஞ்சதுனால அவர் நேர பின்னாடி போனாரு. போய் கதவு திறந்துருச்சு. உள்ள 3 பேரும் போனாங்க. விசாலி வந்து நாற்காலியில கட்டி வச்சிருந்தாங்க. அவ வயித்துல ஏற்கனவே ஒரு இரும்பு ஒரு ஒரு சிகப்பு கோடு தெரிஞ்சது. ச குமார் இவங்கள எதிர்பார்க்கவே இல்ல. அப்படியே திடுக்கிட்டு போயிட்டான். என்னடா இவங்க 3 பேரும் வந்து அண்ணன பார்த்தோனே, "அண்ணா, அண்ணா காப்பாத்து, காப்பாத்துன்னு" கத்திக்கிட்டே ஓடி வந்து ஓடி வர முடியல. கத்துனா அவ. உடனே போலீஸ் போய் குமார கைது செஞ்சாங்க. அண்ணன் துடிச்சு போனான் தங்கச்சி அந்த நிலைமையில பார்த்ததுக்கு. அன்னைக்கு அவங்களுக்கு திருமணம் ஆகி 47வது நாள் அது. அவளுக்கு பிடிக்காத காப்பாத்தப்பட்டுட்டா. அவ வாழ்ந்ததே வெறும் 47 நாட்கள் தான். அவளுக்கு பிடிக்காத அந்த மிருகத்தோட குழந்தைய லூசியினுடைய உதவியோட அன்னைக்கே அவ கலைச்சிட்டா. அன்னைக்கே விசாலிய கூட்டிட்டு இந்தியாவுக்கு விமானம் ஏறிட்டான் சந்துரு. லூசி குமார விவாகரத்து பண்ணிட்டான். இதுதான் இந்த கதை. இந்த 47 நாட்கள் அப்படிங்கிற இந்த புத்தகம் 1981ல 47 நாட்கள்ங்கிற பேர்லயே இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்துல ஒரு திரைப்படமாகவும் வந்தது. சிரஞ்சீவி ஜெயபிரதா அவர்களுடைய நடிப்பில். இப்படி இந்த அருமையான கதை அப்படியே கடைசி வரைக்கும் எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா வந்து நம்மள விசாலியுடைய மனநிலையிலேயே நம்மள வச்சிருப்பாங்க. அந்த தவிப்பிலேயே வச்சிருப்பாங்க. அப்படி அழகாக சித்தரிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் விசாலி. ரொம்ப அருமையாக இருந்தது இந்த கதை. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் நீங்க படிச்சு பாருங்க. நன்றி.